டிஎன்பிஎஸ்சி சிம்பிளிஃபிகேஷனில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். பேஸ் பாருங்கள் சேமாக இருக்குது, கரெக்டாக 3 3ன்னு. அப்படி பேஸ் சேமாக இருந்து டிவிஷன் சிம்பிளில் கொடுத்துருந்தாங்கன்னா பவரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும், அதாவது மைனஸ் பண்ணணும். இதே பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரை ஆட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. இங்கே டிவிஷன் சிம்பிளில் இருக்குது, ஸோ பவரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 5 - 8ன்னு எழுதிக்கலாம். the whole power 5 into 3 power minus 5 ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். 5 - 8 நமக்கு -3ன்னு தெரியும் கரெக்டா. the whole power 5 into 3 power minus 5. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபார்மேட் பாருங்க எப்படி இருக்கு. a power m the whole power n இப்படி இருந்தா a power m into n பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இதான் ஃபார்முலா. இப்போ -3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. மல்டிப்ளை பண்ணால் 3 power -15 into 3 power -5ன்னு கிடைக்கும். பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருந்தோம், ஆட் பண்ணணும் பவரை கரெக்டாக. ஆட் பண்ண என்ன, 3 power -15 ப்ளஸ் -5ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஸோ 3 power -15 -5 என்ன கிடைக்கும், 3 power -20ன்னு கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.